எப்படியெல்லாம் சாப்பாடு இருந்தது. முட்டை சாப்பிட்டீங்களா? கோழி முட்டை. ஆமா, கோழி தானே முட்டை ஓடும். எல்லா பறவையும் முட்டை ஓடுமா, குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்ப நாட்டு கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாதி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? கேள்விப்படலை நீங்க. பெரியவங்க யாருக்காவது தெரியுமா? தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க. குப்பை அணைஞ்சு, ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை. அந்த முட்டை தான் பொரிக்காத போ முட்டை. இப்போ உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ரொம்ப நாள் அதை சொல்லாம இருந்தேன். இப்போ இதையும் சொல்றேன். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அவயத்தில் வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாள்ல கோழி குஞ்சு பொரிச்சிடும். பொரிக்காம 2 முட்டை இருக்கும். அது எந்த முட்டை? குப்பை அணைஞ்சு முட்டை இட்ட. அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொரிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப கூமுட்டை பொரிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். அதான யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது. அதான் பிராய்லர் கோழி. ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில அடை வச்சு பொரிக்க வச்சோம்னா பொரிக்குமா? பொரிக்காது இல்ல. அப்ப பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. கூமுட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் கூமுட்டை தான். நம்மளை கூமுட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேல. ஆனா நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவர் சிந்தியுங்கள்.